3500 ஆண்டுகள் பழமையான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு கோவிலை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைக்குகள் மற்றும் கார்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்களிலிருந்து காஞ்சிபுரம் வரும் பேருந்துகள் மாற்றுப்பாதையில் இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பைக்குகள் மற்றும் வாகனங்களை நிறுத்த தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு வரும் பொதுமக்கள் ஏகாம்பரநாதர் கோவில் சந்நிதி தெரு வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக விசேஷ சந்தி நிகழ்வு சர்வ தீர்த்த குளத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்களை பாராயணம் செய்த சிவாச்சாரியர்கள் படகு மூலம் குளத்தில் உள்ள மண்டபத்தை சுற்றி வந்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் கச்சவேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தலைமேல் விளக்கு எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நேர்த்திக்கடனை செலுத்தும் போது மூக்கு, தொண்டை, கண் தொடர்புடைய பிரச்சனைகள் சரியாகும் என நம்பப்படுகிறது.